கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் இந்த சண்டே சர்வீஸ்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம் சத்தமா. இன்னொரு வாட்டி ஹல்லேலூயா. இப்போதும் நம்ம எல்லோருமே வொர்ஷிப் செஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பிரேயர் பண்ணுவோம். எஸ் அப்பா, ஆண்டவரே அப்பா, இன்னைக்கு ஆண்டவரே அப்பா, இந்த சர்வீஸா ஆண்டவர் நடக்க வைக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா, இதுல கலந்துக்கிற ஒவ்வொரு ஆட்களுமே ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா. அப்பா ஆண்டவரே அப்பா, இது ஆரம்பத்துல இருந்து அப்பா முடிவு வரைக்கும் ஆண்டவரே அப்பா உங்க பிரசன்னம் முழுவதும் ஆண்டவரே அப்பா நிரம்பி இருக்கட்டும் அப்பா. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் உங்க பிரசன்னம் நிரப்பட்டும் ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி 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 அப்பா. ஆண்டவரே வொர்ஷிப்ல இருந்து ஆரம்பிச்ச ஆண்டவரே மெசேஜ் முடிகிற வரைக்கும் ஆண்டவரே அப்பா உங்க வார்த்தை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே அப்பா. உங்க வார்த்தை ஒவ்வொருத்தருக்குள்ள போய் ஆண்டவரே அப்பா ஆணி பாய்ந்த கரங்களை தாய்ந்து போல ஆண்டவரே அப்பா அது ஒவ்வொருத்தரும் தொடட்டும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஆண்டவரே அப்ப நீர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ஆசீர்வதி போறதுக்காக நன்றி. ஒவ்வொருத்தரையும் அவங்க வாழ்க்கையில முன்னேற வைக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. இயேசு நாமத்துல ஜெபிக்கிறேன் அப்பா, ஆமென். நம் கர்த்தர் ரொம்ப அழகானவர். அவர் நம்மளுக்காக அவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்காரு. அப்போ அவரை நம்ம துதிக்காம இருந்தோம்னா அது பாவம் மாதிரி கிட்டத்தட்ட அது ஒரு பாவம் தான். நம்ம அவரை துதிக்கணும். சோ இப்போதும் நம்ம எல்லாரும் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கோம். அந்த பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆமாண்டவரே அப்பா, சபையுடனே அப்பா உம்மை துதிக்க ஆண்டவரே அப்பா. அந்த கிருபை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆமாண்டவரே அப்ப இந்த ஆண்டவரை மறுரூபம் ஆக்கிறீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே
துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையே உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே. என் காணிக்கையே உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆம் ஆண்டவரே அப்பா, நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே அப்பா. அப்பா ஆண்டவரே அப்பா, உங்க துதிக்க வைக்கிறே, அதுக்காக நன்றி நன்றி நன்றி. முடிஞ்சவங்க எழுந்து நின்று நம்மளோட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். சிபிக்கியா தலரபாபா தலரபா, ஓ சிபிக்கியா தலரபாபா. எத்தனையோ நேரங்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் நம்ம இருந்திருப்போம். நமக்குன்னு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களை கேட்டிருப்போம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் நமக்காக இருக்கிறார். ஆமேன். அவர் நம்மளோட பிரச்சனைகளை, நம்மளோட போராட்டங்களை தீர்த்து வைக்க உதவி செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்ப நீர் எங்களுக்காக இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. அப்பா உண்மை போல யார் உண்டா ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு நன்மை செய்ய நீர் உண்டா ஆண்டவரே. அதுக்காக நன்றி 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 அப்பா. நாங்க மனுஷங்க மேல நம்பிக்கை வைக்காம உங்க மேல மாத்திரமே நம்பிக்கை வைப்போம் ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி 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 ஆண்டவரே அப்பா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. இது நம்ம எல்லோருமே மனசால உணர்ந்து அவர் மேல அவர்தான் நம்மளுக்கு எல்லாமே என்று நினைத்து இந்த வரிகளை பாடுவோம். உம்மைதான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. உம்மைதான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. ஆமா ஆண்டவரே அப்பா. அப்பா கலங்கி நின்ற நேரத்தில் ஆண்டவரே அப்பா, நீதையா எங்க கண்ணீர் தொடங்க, வேற யாரும் துடைக்கல ஆண்டவரே அப்பா. காலமெல்லாம் கண்மணி போல எங்களை நீ பாதுகாத்தீர் ஆண்டவர். கரம் பிடித்து காத்தவரே, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய்
ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்த நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. இந்த வரிகளை பாடும்போது எத்தனையோ பேர் மரணத்தின் விளிம்புல இருந்திருக்கலாம். அது வந்து இந்த சிச்சுவேஷனா இருக்கலாம், இல்ல உயிர் ரீதியா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு மருத்துவரை நீரே வந்து அந்த எல்லா காரியங்கள்லயும் அந்த மரணத்திலயும் எங்களை தப்புவித்தீரே, எங்களை பாதுகாத்தீரே. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே அப்பா, அந்த மாதிரி ஆண்டவரே அப்பா, எத்தனையோ நேரங்களில் இருந்த போது ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை அப்பா மருத்துவராய் வந்து ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே அப்பா மருத்துவ தந்தை நீர் உதவி செஞ்சிருக்கீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தி. மீண்டும் இந்த வரிகளை பாடுவோம். மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்த நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்த நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. சேர்ந்து சொல்லுவோமாக. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். மீண்டும் கடைசியாக எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். ஓ நன்றி ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே அப்பா. ஓ லார்ட், thank you Jesus. உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அப்பா ஆண்டவரே அப்பா, ஓ நன்றி நன்றி. சிபிக்கியா தலரபா செரேக்கியா தலரபா. நமக்குன்னு யாருமே இல்லைன்னு இன்னும் நம்ம நடந்து கொண்டே இருக்கலாம். ஆனா அந்த நேரங்கள்ல எத்தனையோ மனிதர்களை தேடி போய் எனக்கு இந்த உதவி செய்யுங்க, எனக்கு அந்த உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க கிட்ட போய் பேசுறோமே தவிர கர்த்தர்கிட்ட நம்ம பேச மறந்துடுறோம். நமக்காக அவர் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா எத்தனை நேரத்துல நம்ம அதை நினைத்து பாக்குறோம். எந்த பிரச்சனை இருந்தாலும் அவரோட பாதத்துல விழணும். அவர்தான் நம்மளோட நேசர். அவர் பாதத்தில் வந்து விழுந்தார். அவர் ஒருபோதும் அவர் ஜனங்களை கைவிட மாட்டார். ஆமென். என் நேசரே உம் பாதத்தில் நான் இன்று அமர்ந்தேன். என் நேசரே உம் பாதத்தில் அமர்ந்தேனே. என் நேசரே உம் பாதத்தில் நான் இன்று அமர்ந்தேனே. என் நேசரே உம் பாதத்தில் அமர்ந்தேனே. நீர் மட்டும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே. வேறொன்றும் வேண்டாம், உந்தன் பாதம் போதுமே. நீர் மட்டும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே. வேறொன்றும் வேண்டாம், உந்தன் பாதம் போதுமே. நீரே வேண்டுமே சுவே உம் பாதமே.
போதுமே சுவே நீரே வேண்டுமே சுவே உம் பாதமே போதுமே சுவே எனக்கு என் தேவைகள் என் தோல்விகள் கரத்தில் தந்தேன். ஆமா ஆண்டவரே அப்பா, என் தேவைகள் என் தோல்விகள் எல்லாத்தையும் கரத்தில் கொடுத்துட்டு ஆண்டவரே அப்பா. நீர் ஆண்டவரே அப்பா, அந்த தேவைகள் தோல்விகள் அப்ப தேவைகள் நீர் சந்திப்பீர் ஆண்டவர். தோல்விகள்ல வெற்றி கொடுக்க நீர் என் கூட இருக்கீர் ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். என் தேவைகள் என் தோல்விகள் தந்தேனே நீர் மட்டும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே வேறொன்றும் வேண்டாம் உந்தன் பாதம் போதுமே நீர் மட்டும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே வேறொன்றும் வேண்டாம் உந்தன் பாதம் போதுமே நீரே வேண்டுமே சுவே உம் பாதமே போதுமே சுவே 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 எனக்கு. நன்றி ஆண்டவரே அப்பா, நீ உன் பாதம் மாத்திரமே போதும் ஆண்டவரே அப்பா. எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே அப்பா, எல்லா காலத்திலும் ஆண்டவரே அப்பா, உங்க பாதத்தில் வந்து அமர, உங்க பாதத்தில் வந்து சரணடைய எங்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. அதுக்காக நன்றி 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 ஆண்டவரே அப்பா. ஓ ஆண்டவரே அப்பா, அதுக்காக நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் அப்ப எபினேஸ்வரா, நீர் எங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீர் ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அப்பா அப்பா ஆண்டவரே அப்பா, அப்ப நாங்க உண்மையா ஆராதிப்போம் ஆண்டவரே அப்பா. எங்க முழு உள்ளத்தோடு, எங்க முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு உண்மை மாத்திரமே ஆராதிப்போம் ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு தொடர்ச்சியா உதவி செய்து கொண்டே இருக்கிறீரே. அதுக்காக நன்றி. நாங்க உங்க பக்கம் ஆண்டவரே அப்பா உண்மை நோக்கி பாக்காட்டிக்கும் நீங்க உதவி செய்கிறீர்கள். நீ உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு ஆண்டவரே அப்பா. இப்ப எங்களுக்கு அந்த உணர்வை தாங்க ஆண்டவரே அப்பா. நீர் எங்களுக்கு உதவுகிற தேவன் ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்க்க எங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே அப்பா அந்த ஒரு ஆண்டவரே அந்த தைரியம் தாங்க ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. அது கிருபை தாங்க ஆண்டவரே அப்பா. உண்மையை மாத்திரமே நோக்கி பார்க்க எல்லா காரியங்களும் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி 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 அப்பா. எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே எல்ரோயி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே எல்ரோயி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே
இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே, ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே. எத்தனையோ பேர் வியாதியில கஷ்டப்பட்டு யெகோவா ரஃபா உங்களுக்கு சுகம் தந்ததுக்காக நன்றி. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமாண்டவரே அப்பா, எங்க முழு இதயத்தோட, எங்க முழு உள்ளத்தோட, எங்க முழு படத்தோட, எங்க முழு சரீரத்தோட ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் ஆராதனை செலுத்துவோம் ஆண்டவரே அப்பா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஆமாண்டவரே அப்பா, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே.
ஓ ஆமா ஆண்டவரே அப்பா, இப்பவே ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே எவ்வளவு பிரச்சனைகள்ல இருக்கலாம், எவ்வளவு கஷ்டங்கள்ல இருக்கலாம் ஆண்டவரே அப்பா, என்னென்ன வியாதியில அப்பா, பினான்சியல் இஷ்யூஸ் எதுவா வேணாலும் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ல இருக்கலாம் ஆண்டவரே அப்பா. அவங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை இப்பவே நீர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. இப்போ ஒரு அற்புதத்தை நாங்கள் காண செய்யும் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா, நீர் உலகை வாங்க ஆண்டவரே, ஒருத்தர் இறங்குங்க ஆண்டவரே அப்பா, அந்த அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஓ ஹalleluya சிபிக்கியா தலரபா காதலரபா, ஓ சிபிங்கியா தலரமா செபேக்கியா தலரபோ, ஓ ரிபிபிக்கியா தலரபா பகசேக்கியா தலரபா. ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே அப்பா எங்களை மத்திய உணவை கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா, அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நீர் உலாவறதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருத்தர் மேலேயும் அளவில பிரசனம் இப்பவே இறங்கட்டும் 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 ஆண்டவரே, இப்பவே இறங்கட்டும் ஆண்டவரே, இப்பவே இறங்கட்டும் ஆண்டவரே. சிபிக்கியா தலரபா பாகா தலரபா சியா தலரபா. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்தையும் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை ஆண்டவரே அப்பா உண்மை தொழுத வைக்கிறே, அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. எங்களா ஆண்டவரே அப்பா உண்மை உயர்த்த வைக்கிறே, அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. எல்லா காரியங்களும் நீர் அறிவீராண்டவர், எல்லா தேவையும் நீர் சந்திப்பீரா ஆண்டவரே அப்பா. நீர் எங்களுக்காக இருக்கிற நாங்க ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து வாழ ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆளுகை எடுத்துக் கொள்ளுங்க, பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு நாமத்தை ஜபிக்கிறேன் அப்பா, ஆமென். இப்போது நம்ம சபையின் அறிவிப்புகளை கவனிப்போம். So I once again welcome you all in the name of Lord Jesus Christ. உங்க எல்லாரையுமே இந்த Lord Jesus Christ Church ஆன்லைன் சர்வீஸ்க்கு நான் உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். So every Sunday 9 AM-க்கு நம்மளோட யூடியூப் சேனல், அதாவது Lord Jesus Christ Ministries யூடியூப் சேனல்ல நம்மளோட ஆன்லைன் சர்வீஸ் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ எல்லாரும் மறக்காம சர்வீஸ் அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு அப்டேஷன்ஸ் ஏதாவது வேணும்னா நம்மளோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஆல்சோ உங்களுக்கு டெய்லி டிவோஷன்ஸ், அப்புறம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஏதாவது இருக்குன்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ வில் பி உங்களுக்கு நாங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாமே வில் பி ப்ரேயிங் ஃபார் யூ. ஸோ எஸ், வித்வுட் எனி டிலே நம்ம இப்போ சர்ச் டிக்ளரேஷன் வாசிக்க போறோம். ஓகேங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன், அவரே இந்த சபையின் தலைவராக இருக்கிறார். அவருடைய சபையாக இருப்பதினால் நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழவும் அதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து மேற்கொள்ளுவேன் மற்றும் பூமியில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி செயல்படுவேன். கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியராக நான் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் கர்த்தருடைய அன்பை காட்டவும் உழைப்பேன். நான் தேவனின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் நிலை நிற்பேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். எப்பவும் வாங்க நம்ம ஜெபிக்கலாம். அப்பா, அன்பின் ஆவியானவரே, ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. லார்ட், ஈவன் ரைட் நவ ஆண்டவரே, லார்ட் we bow our heads before you லார்ட். அப்பா, இப்பொழுது ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு நாங்க வந்திருக்கோம். எங்களை முதல்ல சுத்திகரிங்க ஆண்டவரே, சுத்திகரிங்க. ஈவன் ரைட் நவ when you are going to speak to us through your servant ஆண்டவரே, அப்பா எங்க காதுகள், அப்பா எங்க இருதயங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு நீர் எங்கள்கிட்ட என்ன பேச வரீங்களோ அதை நாங்க கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க, அதை எங்க வாழ்க்கையில நாங்க அபியாசப்படுத்த எங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவனை நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. பேசுற ஊழியக்காரப்பா மகளும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். லார்ட், யூ ஜஸ்ட் டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் யோர் சர்வெண்ட் ஆண்டவரே. நீரே மறைத்து வெளிப்படுவீராக. Let it be a blessing to each and every one of us, Lord. Let your name alone be glorified. In Jesus' name we pray. Amen. Praise the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் மூலமா உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்ப நம்ம ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். எப்பவும் சங்கீதம் 119 18வது வசனம் இருக்கு.
அது கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தையை நம் கண்கள் காணும்படி ஆவியானவர் தான் நமக்கு திறந்து கொடுக்கணும். அதுக்காக ஜெபிப்போம். வேதத்துள்ள ரகசியங்களை அப்பதான் நம்மளால அறிந்து புரிந்து கொள்ள முடியும். வாங்க ஒரு விஷயம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை சொல்லுகிற நானும் கேட்கிற தேவ ஜனங்களும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அறிந்து கொள்ள, உம்மை புரிந்து கொள்ள, அதில் உள்ள ரகசியங்களை தெரிந்து கொள்ள ஆவியானவரே எங்கள் மனக்கண்களை திறந்தருள்வீராக தகப்பனே. இப்பொழுதும் தேவைகளுக்காக நிற்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் ஆண்டவரே, ரட்சிப்பிற்காகவும் ஆண்டவரே, எல்லாவித நோய் நொடியில் அவஸ்தைப்பட்டு கொண்டு ஹாஸ்பிட்டல் இருக்கவங்களுக்காகவும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல நம்ம பாதத்துல வைக்கிறோம் ராஜா. எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக, நோய் நொடிகளிலிருந்து விடுதலை தருவீராக, சர்வாங்க சுகத்தை தருவீராக, பலகீனத்தில் பலப்படுத்துவீராக, சுகவீனங்கள் எல்லாம் சுகமாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு வீட்லயும் ஆண்டவரே தேவ சௌக்கியம், சுகம், சந்தோஷம், ஆரோக்கியம் இருக்கட்டும், தேவ ஞானம் இருக்கட்டும், தேவ பாதுகாப்பு இருக்கட்டும். எங்க ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய ராஜ்யமாக எங்க தேசத்தை மாற்றி தருவீராக, நீர் ஆளுகை எடுத்துக்கொள்வீராக தகப்பனே. வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தர் பக்கம் திரும்பட்டும் ஆண்டவரே. எல்லாவித கொடிய நோய்கள் ஆண்டவரே, எல்லாவித பஞ்சங்களும் மாறி ஆண்டவரே உமது நாம மகிமைக்கு இந்த ஒவ்வொருத்தரும் நீ சந்திப்பீராக. தெற்கத்து வெள்ளங்களை திருப்புவது போல எல்லோரும் உங்க பக்கம் திருப்பிக் கொள்வீராக ஆண்டவரே. உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன், ஆமீன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பர்பஸ் ஆஃப் ட்ரையல்ஸ். அதாவது சோதனைகளுக்கான என்ன ஒரு நோக்கம், என்ன சோதனைகளின் நோக்கம் என்னன்னு. நம்ம வாழ்க்கையில எல்லாரோட வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல ட்ரையல்ஸ் வரும், சோதனைகள் வரும். அந்த சோதனை வேதத்துல இருக்கு, தேவன் உன்னை சோதிக்கிறான்னு சொல்லாதேன்னு. ஆனா அந்த சோதனை மூலியமா தேவன் நம்மளோடு கூட என்ன செய்கிறார், அது மூலியமா நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம், அதன் மூலியமா தேவன் அதை அனுமதிக்கிறதுக்கான நோக்கம் என்ன, தாத்பரியம் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். என்னோட கூட யாக்கோபு 1வது அதிகாரம் 2-5 வரைக்கும் வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் ஈராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமீன். இந்த இடத்துல என்னன்னு பாருங்க. எடுத்த உடனே யாக்கோபு சொல்றாரு, என் சகோதரர், நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது, சோதனைன்னு வரைச்சு, ட்ரையல்ஸ்ன்னு வரைச்சு, டெஸ்ட்ன்னு வரைச்சு பலவித சோதனைகள் இருக்கும். சில பேருக்கு எக்ஸாம்ஸ்ல ஒரு படிக்கலையேங்கிற இது இருக்கும், சில பேருக்கு பணப்பற்றாக்குறை, சில பேருக்கு நோய் நொடியினால, சில பேருக்கு ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பினால குடும்பத்துல இருக்கவங்க ரட்சிக்கப்படாம இருந்து அது மூலியமா சில சோதனைகள், எத்தனையோ வித சோதனைகள் ஆபீஸ்ல இதெல்லாம் இருக்கும். ஆனா அந்த பலவித சோதனையில நீங்க அகப்படுறச்சு சபை இங்க கவனிங்க, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை. நீங்க தேவனை விசுவாசிக்கிறீங்க இல்லைங்களா, அந்த பரீட்சையானது, அந்த விசுவாசம், அந்த சோதனை நேரத்திலே நீங்க தேவனை விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கிறச்சு அந்த பரீட்சையானது என்னத்தை தரும்னா பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. இப்போ ஒரு பிரச்சனை வருது, ஒரு டெஸ்ட் வருதுன்னா அந்த டெஸ்ட்ல நீங்க என்ன தேவனை தான் சார்ந்து இருக்கணும். தேவனை சார்ந்து இருக்கச்சு அதனால என்ன வரும்னா பொறுமை வரும். பொறுமை அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்க. அதை நம்ம ரொம்ப சந்தோஷமா எண்ணணுமா. ஏன்னாக்கா இல்லைன்னா நம்மளுக்கு எல்லாம் யோசிச்சு பாருங்க, நம்ம யாருக்குமே பொறுமையே வந்திருக்காது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், பலவித சோதனைகளை நம்மள ஆண்டவர் அகப்படுறதுக்கு அனுமதிச்சாரு. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையில ஃபுல்லா பொறுமையா ஆயிட்டோம்னு சொல்றதுக்கு இல்ல, ஒருவித பொறுமையில நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆமீன். உங்கள் விசுவாசத்து பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அடுத்தது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல், எதுலையுமே நம்ம குறைவுள்ளவர்களா இருக்காதபடிக்கு நம்ம இயேசு கிறிஸ்து பூரணர், சர்வ வல்லமை தேவர், அவர் சம்பூர்ணத்தின் தேவன், அது போல நம்மளும் பூரணமாக நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுதான். அப்போ நம்ம பூரணமா ஆகணும்னாக்க என்ன ஆகும், நமக்குள்ள பொறுமை வரணும். பொறுமை வரணும்னா என்ன வரணும், அதுக்கு முன்னாடி சோதனைகள் வரணும். சோதனைகள் வரச்சே நம்ம விசுவாசத்துல நிலைச்சு நிக்கணும். நிலைச்சு நிக்கச்சே பொறுமை வரும். பொறுமையானது நமக்கு சம்பூர்ணத்தை கொடுக்கும். சம்பூர்ணத்தின் தேவன் நமக்குள்ள பூர்ணமா கிரியை செய்ய உதவி செய்யும். அடுத்தது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனா இருந்தா, இப்ப நம்மளுக்கு அந்த நேரத்துல நம்ம யூசுவலா இந்த வசனம் யார் தெரியுமா, எக்ஸாம், அதுவும் 10th and 12th பப்ளிக் எக்ஸாம் நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் இந்த வசனத்தை தான் சொல்லி படிப்பாங்க. அதுவும் பிள்ளைங்க எக்ஸாம் நேரத்துல எதுன்னு நம்ம எல்லாருக்குமே ஞானம் தேவை. குடும்பம் நடத்தணுமா, ஊழியம் நடத்தணுமா, வேலையில தனமா, காலேஜா, ஸ்கூலா, இல்ல ஒரு இடத்துல போய் ஏதாவது வாங்கிட்டு வருமா, இல்ல ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணுமா, எதுக்குமே ஞானம் தேவை. ஒரு ஆத்மாவை சந்திக்கிறோமா, பேசணுமா,
ஜபிக்கணுமா? எல்லாத்துக்கும் ஞானம் தேவை. அப்ப உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமா, எல்லாருக்கும் அவர் சம்பூர்ணமா கொடுக்கிற தேவன் தான் அவர். பக்ஷவாதம் உள்ள தேவன் அல்ல, பார்ஷாலிட்டி காமிக்க மாட்டார், எல்லாருக்கும் கொடுக்கதான் அவர் இருக்காரு. அவர் இடத்துல போய் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரை ஒருவரும் கடிந்து கொள்ள, யாரையுமே அவர் கடிந்து கொள்ளல. உனக்கு ஞானம், நம்ம தான் சொல்லுவோம் பசங்களை பார்த்துட்டு, நீ படிக்கலையே கம்பேர் பண்ணுவோம், இல்லைன்னாக்கா பெற்றோர்கள் என்ன பண்றோம், நீ உனக்கு மூளை இல்ல அது இல்லைன்னு. ஆனா ஆண்டவர் அப்படி ஒரு நாள் நம்மள சொல்ற தேவன் இல்ல. கடிந்து கொள்ளாமல் என்னவா, கடிந்து கொள்ளாதவருமாய் தேவன் இடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படுமா. அப்படிப்பட்ட தேவன் கிட்ட கேட்கறச்சு நம்ம எல்லாருக்குமே அந்த ஞானம் வரும். ஞானம் எதுக்காக? எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யணும், எங்க பேசணும், எங்க போகணும், என்ன வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்கணும். சந்தேகப்படுவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கணும். சந்தேகப்படாம தான் நம்ம கேட்கணும். அப்ப நம்ம விசுவாசத்துல இருக்கறச்சு ஒரு ட்ரையல், ஒரு டெஸ்ட் வரைச்சு என்ன வருதுனாக்க நமக்குள்ள தேவனை சார்ந்து இருப்போம். என்ன ஆகும், ஒரு டெஸ்ட் வரைச்சே என்னால முடியாது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அந்த நிலை வரும். என்னால முடியாதுன்னு உடனே யாரை சார்ந்து கொள்ள போவோம்? தேவன் கிட்ட ஓட போவோம். தேவன் கிட்ட ஓடுறச்சே என்ன வரும்? அந்த காரியத்துக்காக ஜபிப்போம், காத்திருப்போம். அப்ப அங்க பொறுமை வரும், விசுவாசம் வரும். விசுவாசம் அங்க பொறுமை வரும். பொறுமை வரைச்சே என்ன, தேவன் கிட்ட கேட்கறச்சே அவர் சம்பூர்ணத்தில் தேவன் நம்மள பூர்ணராக்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கிரியை செய்வார். அடுத்தது நம்ம ஞானத்துல குறைவு இருக்கோன்னு என்னை தாழ்த்தி, நம்மளை தாழ்த்தி தேவன் கிட்ட கேட்கறச்சே ஒருவரையும் அவர் என்ன பண்ணுவாரு, யாரையும் குறை சொல்லாதபடிக்கு, கடிந்து கொள்ளாதபடிக்கு எல்லாருக்கும் அவர் ஞானத்தை கொடுப்பாரு. ஆனா இதெல்லாம் கேட்கிறவன் சந்தேகப்பட்டு இவர் தருவாரா மாட்டாரா, நான் ஜபிக்கிறேன், ஜபத்துக்கு பதில் வருமா வராதா, ஏன்னா இவர் பூர்ணப்படுத்துவாரா மாட்டாரா, எனக்கு விடுதலை கொடுப்பாரா மாட்டாரான்னு சந்தேகப்படாமல் கேட்கணுமா. சந்தேகப்பட்டு கேட்டாக்க என்னவா, காத்துல அடிக்கிற அலை மாதிரி ஆயிடும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்னோட கூட யாக்கோபு 5வது அதிகாரம் 7-12 வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவு நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். ஆமென். ஒரு நிமிஷம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவு, அதாவது இயேசு கிறிஸ்து அவரோட ரகசிய வருகையாகட்டும், 2வது வருகையாகட்டும், நம்ம அவர்கிட்ட போய் பரலோகத்தை எட்டர்ன்ல சேர்ற வரைக்கும் என்னவா, நீடிய பொறுமையா இருக்கணும். நீடிய பொறுமை அப்படின்னாக்கா நம்ம ஒண்ணுமே செய்யாம இருக்கணும்ங்கிறது இல்ல. நம்ம என்னத்துக்காக ஜபிக்கிறோம், என்ன வேண்டிக் கொள்கிறோமோ, என்ன காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோமோ, என்ன உபதிரவத்துல, எந்த வனாந்தரத்துல போறோமோ, எந்த போராட்டத்து மத்தியில போயிட்டு இருக்கோமோ, அதுல நம்ம பொறுமையோட இருந்து தேவனை துதித்து, இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நல் பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருவன் நீடி பொறுமையா இருக்கான். ஒரு ஃபார்மர் பாத்தீங்கன்னா, விவசாயி அந்த விதைய விதைப்பான். அதை விதைச்சிட்டு அதுக்கு முன்மாறி மழை பெய்யணும், ஏற்ற காலம் வரணும், அறுவடை வரைக்கும் அவன் காத்திருப்பான். விதைய விதைச்சிட்டு நோண்டி நோண்டி தோண்டி தோண்டி பார்த்தானாக்கா அந்த விதைய என்ன பண்ணும், முளைக்கவே முளைக்காது, அவனால அறுவடையே காண முடியாது. அது மாதிரி நம்ம பொறுமையோடு இருக்கணும். அந்த காலம், அந்த பயிருக்குள்ள அது விளைச்சல் விளையிற வரைக்கும், அந்த முன்மாறி பின்மாறி மழை பெஞ்சு அந்த பூமியை தன் பழத்தினால் நிரப்பி அந்த பயிர் விளையும் இல்லையா, அது வரைக்கும் காத்திருக்கணும். அடுத்தது, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆமீன். அப்ப நம்மளும் என்ன பண்ணுமா, நீடிய பொறுமையோட நம்ம இருதயத்தை என்ன பண்ணணுமா, நம்ம இருதயங்களை ஸ்திரப்படுத்தணும். எதுக்குள்ள ஸ்திரப்படுத்தணும்? கர்த்தருக்குள்ள, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள. அவர் வரப்போறாரு, அப்ப நான் கனிதர ஒரு ஜீவனுள்ள சாட்சியை வாழணும், நான் கிறிஸ்துவுக்குள்ள வேறுடணும், தேவனை அறிகிற அறிவினால வளரணும், பொறுமையா இருக்கணும். இந்த இடத்துல என்னோட பிரச்சனை, போராட்டங்கள் இந்த எல்லாம் இருக்குதான். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உபதிரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், அது போல உங்களை ஜெயிக்க வைப்பேன்னு. சோ உபதிரவம் இருக்கும். ஆனா அந்த உபதிரவத்துல நம்மள மாண்டு மடியவோ, நம்ம தோத்து போகவோ, வெக்கப்பட்டு போகவோ இல்ல. அந்த உபதிரவத்தினால நம்ம லெசன்ஸ் கத்துப்போம், அந்த உபதிரவத்தினால நம்ம பொறுமையை கத்துப்போம், விசுவாசம் வரும், அந்த உபதிரவத்தினால நம்ம தேவனை சார்ந்து இருப்போம். அது மாதிரி தேவன் கிறிஸ்து வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம ஹிருதயத்தை கிறிஸ்துக்குள்ள சிறப்படுத்தி, கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குன்னு இந்த உபதிரவத்திலையும் அந்த விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு நீடிய பொறுமையோட அது சகித்து கொள்ள, தாங்கிக் கொள்ள அவர் பூர்ணரா இருக்கனால நம்மளை பூர்ணப்படுத்தும்படி, நம்மள 100% பர்ஃபெக்ட் அப்படின்னு ஆன உடனே டபக்குன்னு எடுத்துருவாரு ஆண்டவர். அந்த பர்ஃபெக்ட்னு ஆன உடனே இங்க பூமியில வாழ வைக்க மாட்டேன். அந்த பர்ஃபெக்ட் ஆன உடனே நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம். சோ அது வரைக்கும் இங்க பூர்ணப்பட்டு கொண்டே இருக்கணும். சோ பொறுமையில இருக்கணும், கற்றுக்கொண்டு இருக்கணும், சகிக்கணும், அன்பா இருக்கணும், கனி கொடுக்கணும். அடுத்தது, சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். ஆமீன்.
நம்ம நியாயம் தீர்க்கப்படாம இருக்கணும்னாக்கா நம்ம மத்தவங்களை குற்றம் சொல்லக்கூடாது. we are not the judge, only judge நம்ம தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர். ஓகேவா? அவர் நம்ம வாசப்படியில நிக்கிறார் ஒவ்வொரு நியாயம் தீர்க்க. நம்ம மத்தவங்களை குறை குற்றம் சொல்லக்கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, ஒரு கை மத்தவங்களை காமிச்சுன்னா மத்த 3 விரலும் நம்மளதான் காமிக்கும். சோ நம்மளுக்குள்ள இருக்கிற குறைகளை, நமக்குள்ள இருக்கிறத இங்க பாருங்க, நீங்க நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு விரோதமே முறையிடாதீங்க. மத்தவங்களுக்கு அகைன்ஸ்டா போய் நீங்க பேசிக்கிட்டு அவதூறா பேசிக்கிட்டு தெரியாதீங்க. நியாயாதிபதி வாசல்படி நிக்கிறாராம். நம்ம நியாயாதிபதி நம்ம வாசப்படியில நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஒருத்தரை பத்தி சொல்றச்சே நம்மளுக்கான நீதியை அவர் சொல்றதுக்காக வாசப்படி நிக்கிறாரு. சோ ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம யாரையும் அவதூறா பேசவோ குற்றம் குறை சொல்லவோ நியாயம் தீர்க்கவோ நம்ம செய்ய தேவையில்லை. அடுத்தது, என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்க தரிசனங்களை துன்பப்படுத்துதலுக்கு நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர் இருக்கிறாரு. ஒரு நிமிஷம், 10வதுல பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தினால பேசின தீர்க்க தரிசனங்களை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமும் அமைத்து. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவோட பத்தி தீர்க்க தரிசனமா சொல்லிருக்கு. ஆனா அவங்க எல்லாம் எவ்வளவு உபதிரவப்பட்டிருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் திருஷ்டாந்தமா நமக்கு அவங்க எவ்வளவு பொறுமையோட சகிச்சாங்க. எதனால? ஆண்டவர் வருவார், ஆண்டவர் சொன்னதை செய்வார் அப்படின்னு. அது நம்மளுக்கு எல்லாம் ஒரு முன்மாதிரியா ஒரு எக்ஸாம்பிளா வச்சு திருஷ்டாந்தமா நம்ம கண் முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி யோபு பட்ட பாட நம்ம பார்த்திருக்கோம். அந்த இடத்துல யோபு எந்த விதத்திலையும் பொறுமையை கைவிடவே இல்லை. ஏன்? அவன் பட்ட பாடுல அவன் பொறுமையை கற்றுக்கொண்டான், தேவனையே சார்ந்திருந்தான். அதுக்கு அடுத்து கடைசியில பாத்தீங்கன்னா அவன் இழந்து போனதுக்கு எல்லாம் டபுள் போர்ஷன் ஆஃப் நல்லதை தான் ஆண்டவர் செஞ்சாரு. அதுதான் இந்த இடத்துல கர்த்தருடைய செய்கையை முடிவையும் கண்டீர்களே. கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமா யோபுக்கு நன்மை செய்தார். அடுத்தது 12வது, விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். ஆமீன். அடுத்தது என்னன்னாக்க, எது மேலேயும் சத்தியம் பண்ண தேவையில்ல. எது உண்மையோ எது உள்ளதோ அப்படி பேசுங்க, இல்லதே இல்லைன்னு. தேவையில்லாத வீண் வார்த்தைகளை பேசி அந்த இடத்துல மத்தவங்களை பத்தி நம்ம ஆக்னிக்குள்ளாக தீர்க்கரிச்சு நம்ம ஆக்னிக்குள்ளாகாத படிக்கும். நம்மளும் அந்த ஆணையிடக்கூடாது, சத்தியம் பண்ணக்கூடாது, எது மேலேயும் சத்தியம் பண்ணக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்காரு. அப்ப எது மேல நம்ம பண்ண முடியும்? தேவையில்லை. உள்ளது உள்ளதுன்னு இல்லது இல்லைன்னு சொல்லுங்க. இந்த இடத்துல இப்ப நம்ம பாக்குறோம், எதுக்காக ஆண்டவர் ட்ரையல் அனுமதிக்கிறார், எதுக்காக அந்த உபதிரவத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார், அலோவ் பண்றார். ஒரு டெஸ்ட் வருது, உபதிரவம் வருது, சோதனை வருது, எதுக்காக அனுமதிக்கிறார்? அதனால நம்ம என்ன கத்துக்கொள்ளணும்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம இருதயத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கு. ஒரு விஷயத்துல நம்ம சோர்ந்து போய் நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம், இல்ல ஒரு பிரச்சனை போராட்டம் வரைச்சு அந்த இடத்துல முதல்ல என்ன பண்ணுவோம்? முதல்ல ஆண்டவர்கிட்ட தான் போகணும். ஆனா மனுஷங்க யூஸ்வலா நம்ம என்ன பண்றோம்? எடுத்த உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கு போறது, கால் பண்றது, இல்ல யாராவது ஒரு தீர்க்கதரிசி கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கிறது, இல்ல ஏதாவது ஒருத்தங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட போய் சொல்றது, புலம்புறது, அழறது, இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் முடியலன்னு கடைசியில தேவன் கிட்ட வரும். ஆனா அப்படி பண்ணக்கூடாது. நம்ம முதல்லயே தேவன் கிட்ட போகணும். தேவன் கிட்ட போகச்சு அதை அனுமதிக்கச்சு அவர் சமூகத்துல வந்து, நான் இதுல இருந்து என்னப்பா நான் தப்பு, இந்த சோதனை எனக்கு வந்திருக்கு, இதுல நான் என்ன பண்ணணும், நான் இதுல என்ன தப்பு பண்ண எனக்கு காண்பீங்கன்னு நிச்சயமா ஆவியானவர் காண்பிப்பார். என் வாழ்க்கை அனுபவத்தை வச்சு சொல்றேன். எத்தனையோ நேரத்துல நான் கேட்கறச்சு என் தப்புதங்கள் என்னன்னு ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுவாருன்னா, நம்ம இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவாரு, நம்ம இருதயத்தை இன்னும் சுத்திகரிப்பாரு. அதோட மாத்திரம் இல்ல, நம்மள ஸ்பிரிச்சுவல் ஃபெய்த்ல, விசுவாசத்துல மெச்சூரிட்டி கொண்டு வரதுக்காக அந்த சோதனைகளை அலோவ் பண்றாரு. எப்பவும் பால் குடிக்கிற குழந்தையாவே இருந்தா நல்லா இருக்குமா? உங்க பிள்ளைங்க எல்கேஜி படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆயுசுக்கும் எல்கேஜி யூகேஜியே படிக்கணும்னு விடுவீங்களா? மேல மேல இன்க்ரீஸ் ஆகணும், மேல மேல வளரணும் தானே நினைப்பீங்க. பெரிய டாக்டருக்கு படிக்கணும்னாலும் அந்த எல்கேஜி யூகேஜி வேணும். சோ இந்த சின்ன சின்ன ட்ரையல்ஸ், பெரிய பெரிய சோதனைகள் எதுவா இருந்தாலும் அதை நம்ம ஸ்பிரிச்சுவல் லெவல்ல நம்ம மெச்சூரிட்டி கொண்டு வரதுக்காக மட்டும்தான் ஆண்டவர் அதை அலோவ் பண்றாரு. இப்பயும் சொல்றேன், அந்த சோதனையை ஆண்டவர் கொடுக்குறாருன்னு சொல்லல, ஏன்னா பைபிள்ல இருக்கு. அதை அலோவ் பண்றாரு. ஒரு சூழ்நிலை நிமித்தம், நம்மளோட ஒரு மதியினத்தின் நிமித்தமோ, நம்மளோட ஒரு இச்சையின் நிமித்தமோ நம்ம ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிடுறோங்கிறதே, அதையும் சகலத்தையும் நன்மைக்கு எதுவா செய்து முடிக்கிற தேவன் அந்த டெஸ்ட்லயுமே நம்ம கூட இருந்து நம்ம பொறுமையும், நம்ம விசுவாசத்தையும், நம்ம பரிசுத்தையும் அதிகரித்து வர்த்திக்க செய்து தேவநாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்றாரு.
அடுத்தது என்னோட கூட நான் இது சொல்லி முடிச்சுட்டு சில ஒரு ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம பைபிள்ல இருக்கு, அதை பத்தி நம்ம பார்ப்போம். அப்புறம் நம்ம பிரச்சனையினால நம்ம போராட்டத்தினால அது ரொம்ப வலி வேதனையா தான் இருக்கும் அந்த டெஸ்ட் எல்லாம். ஆனா அது எதுக்காகனா நம்மளோட விசுவாசத்தை ரிஃபைன் பண்றதுக்கு, ஒரு விசுவாசத்துல இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமா எடுத்து வைக்க, இன்னும் தேவனை சார்ந்து இருக்க, தேவனையே நம்பி இருக்க. நான் ஒண்ணு இல்லப்பா, உங்களால் என்று என்னால் எதுவும் செய்ய கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சோ தேவனால் என்று எதுவும் செய்ய முடியாதுங்கிற அந்த இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்மளை தாழ்த்தி ஹம்பிள் பண்றதுக்கு, நம்மளை தாழ்த்துறதுக்கு தான் அந்த ட்ரையல்ஸ் வருது. அடுத்தது இன்னொன்னு எதுக்குன்னு பார்த்தாக்க, அது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, வாழ்க்கையை பார்க்கிற ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு முறை இந்த பிரச்சனையை இப்படிதான் பார்க்கணும், இந்த மனிதர்கள் நான் இப்படிதான் வச்சிருப்பேன், இல்ல இதை இப்படி பாருங்க, இன்னொரு விதத்தை நம்மளுக்கு கத்துக் கொடுப்பாரு. அந்த டெஸ்ட் மூலியமா நம்மளுக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுப்பாருனாக்க, பொறுமை மாத்திரம் இல்ல, விசுவாசம் மாத்திரம் இல்ல, அந்த வாழ்க்கையை ஹேண்டில் பண்றதுக்கு. ஒரு சோதனை வருதுன்னா அது ஹவ் யூ ஹேண்டில், அந்த சிச்சுவேஷனை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க. உங்களை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்காரு, அந்த குடும்பத்தையே உங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னா, உங்களை நம்பி ஒரு மந்தையை கொடுப்பாரு, ஒரு ஊழியத்தை கொடுப்பாரு, ஒரு சபையை கொடுப்பாரு, அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. சோ அதுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாரு, அந்த டெஸ்ட் அலோவ் பண்ணுவாரு. அந்த டெஸ்ட்ல நீங்க தேறினவனா வரும்போது அந்த தங்கத்தை சுட்டு 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 அது பொண்ணா விளங்கணும். அதுக்குதான் அந்த ட்ரையல்ஸ். அது பொண்ணா விளங்கச்சேதான் அது மகிமையா தேவநாமத்துக்கு கரங்கள்ல அது ஒரு கிரீடமாக உயர்த்தப்படும். அதுக்கு இந்த ட்ரையல்ஸ் நிச்சயம் அவசியம். என்னோட கூட நான் ஒரு 4-5 கேரக்டர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். யாத்ராகமம் எடுத்துக்கோங்க, 37வது அதிகாரத்துல யாத்ராகமம் ஆதியாகமம் 50:20 சாரி. இதுல யோசேப்பை பத்தி பாக்குறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே யோசேப்பை பத்தி தெரியும் இல்லையா? அவன் வாழ்க்கையில நடந்த எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம கண்டறிஞ்சிருக்கோம். ஆனா அந்த பிரச்சனை, போராட்டம், சூழ்நிலையில அவன் எப்படி இருந்தான்னு பார்ப்போம். 50:20 படிக்குமா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமீன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், யாக்கோபோட பிள்ளை மத்த மூத்த அண்ணன்கள்லாம் யோசேப்பை குழியில வெட்டி போட்டது, அவனை தள்ளி விட்டது, வித்தது, எகிப்துக்கு வித்தது, அங்க பார்வோனோட இதுக்கு போனது, அந்த இடத்துல அவனோட மனைவி அவனை இது பண்ணது, அவன் அந்த இடத்துல ஓடினது, ஜெயிலுக்கு போனது, அப்புறம் அங்க அதிபதியா மாத்தினது, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த டெஸ்ட் எல்லாம் வந்தது இல்லையா? அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இல்லையா? அப்ப அவனோட தகப்பனோ மற்ற சகோதரர்கள் எல்லாம் அந்த நெற்கதியில வணங்குற மாதிரி மத்த இதுன்னு அது நிறைவேற்றினார் ஆண்டவர். அதுக்குதான் அவன் சொல்றான் பாருங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அந்த அவங்க நினைச்சாங்க, தேவன் நினைச்சிருந்தா அங்க தடுத்திருக்கலாம். ஆனா ஏன் தடுக்கல? ஆமா, அந்த இடத்துல ஒரு அதிபதியா ஆகணும். அவங்க எந்த இடத்துல கிடையாது. இது எகிப்துல போனாதான் அவனால அந்த இடத்துல ராஜா கீழே அதிபதியா ஆக முடியும். அதுதான் தேவ சித்தம். அப்ப அந்த இடத்துல அந்த வனாந்தரம் வழியா, அந்த சோதனை வழியா ஆண்டவர் அவனை அனுமதித்தாலும் அவன் அந்த இடத்துல விசுவாசத்தை விடல, பொறுமையை விடல, பரிசுத்தத்தை விட்டு கொடுக்கல, அவன் கர்த்தரை விட்டு கொடுக்கல. அவன் கர்த்தருக்குள்ளேயே சார்ந்து அவ்வளவு மெச்சூர்டா ஆன பையன், சின்ன பையனா, ஒரு டீனேஜ் பையனா அனுப்பிச்சு துரத்தி விட்டாங்க. ஆனா அவன் எப்படி அழகான ஒரு உயர்த்தி அவன் ஒரு சீஃப் மினிஸ்டர் போஸ்டுக்கு கிட்டத்தட்ட அங்க விட்டுருக்காரு. அப்ப பாருங்க, நீங்க எனக்கு தீமை செய்யணும்னு நினைச்சீங்க, ஆனா தேவனோ அதை எனக்கு நன்மையா செய்யும்படி, வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினாராம். சோ மத்தவங்களை எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, மத்தவங்களோட தேவைகளை சந்திக்கிறதுக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அது மாதிரிதான் உங்க வாழ்க்கையில வர டெஸ்ட் எல்லாம் தீமைக்காக அல்ல, தேவன் அதுக்கான ஒரு பர்பஸ் வச்சிருக்காரு. அந்த பர்பஸ்க்குள்ள நீங்க நினைச்சு நிற்கும்படி, தேறினவர்களாக, பொறுமையிலும் விசுவாசத்திலையும் தேறினவர்களாக ஆகும்படி ஆண்டவர் அதை அலோவ் பண்ணியிருக்காரு. அடுத்தது என்னோடு கூட எடுத்துக்கோங்க, யாத்ராகமத்துல மோசேயை குறித்து பார்ப்போம். 13 அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமீன். இது நம்ம மோசையோட கதையும் தெரியும். அவன என்ன பண்ணாரு? ஒரு மந்தனா உடையவன், ஒரு கொலை செஞ்சவன், ஒரு பயம், வேற இதுல இருந்து எகிப்துல இருந்து ஓடி வந்தவன், வயசானவன், இதெல்லாம் இருந்தும் அவனை ஒரு லீடரா வச்சு
அவன் மூலியமா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்தாரு. மீட்டு கொண்டு வர வழியில எல்லாம் எவ்வளவு சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது. ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க முறுமுறுத்தாங்க, ஒவ்வொரு டெஸ்ட். ஆனாலும் அது எல்லாத்தையுமே தேவன் கூட இருந்து பாஸ் பண்ண வச்சாரு. அப்பதான் அவன் சொல்றான், இப்பயும் அவங்க ஜனங்கள் நாங்க சும்மா இதுவா நாங்க இப்படி வந்தோமே முறுமுறுத்து இதெல்லாம் பண்றச்சே பின்னாடி பார்வன் துரத்துறானே அப்படியே இப்படின்னு என்னென்னமோ அவங்க சொல்லி புலம்புறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்களுக்கு சாப்பாடு இல்ல, எங்களுக்கு அது இல்ல, தண்ணீர் கசப்பா இருக்கு, மரம் எல்லாத்துக்கும். அப்பதான் அவன் சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, இந்த ட்ரையல்ஸ் இந்த இது மூலியமா நம்ம பயப்பட தேவையில்லை. இது வரைக்கும் நடத்தி வந்தாருல்ல, இத்தனை டெஸ்ட், இத்தனை உபதிரவம், இத்தனை போராட்டம், இத்தனை சோதனைகள் வந்தது இல்ல, தேவன் கிட்ட இல்ல. அதுக்குதான் சொல்றான், நீங்க சும்மா இருங்க, இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஏன்னாக்க இது வரைக்கும் நடத்தி வந்த தேவன் இது வரைக்கும் எத்தனையோ டெஸ்ட் சோதனைகள்ல எகிப்துல இருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்திருக்காரு. எத்தனை 400 வருஷங்களா அடிமையா இருந்தவங்கள விடுதலை பண்ணி கொண்டு வந்திருக்கு. அந்த ஜனங்க கொஞ்ச நேரத்துல மறந்துடுறாங்க. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் இருக்குமான்னு கொஞ்சம் பரிசோதனை செஞ்சு பாருங்க. ஆண்டவர் போன மாசம் தான் நன்மை செஞ்சிருப்பாரு, போன வாரம் தான் நன்மை செஞ்சிருப்பாரு, போன மாசம் தேவைகள் எல்லாம் சந்திச்சிருப்பாரு. இந்த மாசம் ஐயோ பணம் இல்லையே, எப்படி நடத்துவணும் குடும்பத்தை, ஐயோ போன வாட்டி தான் ஒரு பெரிய ஒரு வியாதியில இருந்து சுகத்தை கொடுத்திருப்பாரு, ஒரு தலைவலி ஜுரம் வந்திருக்கும், ஐயோ என்னென்னமோ சொல்றாங்களே நியூஸ்ல வருதே, எனக்கு அது வந்துருமோன்னு ஒரு பயம். இவ்வளவு நாள் நடத்தினவர் எபினேசர், நம்ம பாட்டுல கேட்டோம்ல, இமானுவேலரா கூட இருந்தார், எபினேசரா கூட வழி நடத்தினார், யெகோவா ராஃபா சுகம் தந்தார், இத்தனை நன்மைகள் செஞ்சிருக்காரு, இவ்வளவு டெஸ்ட்லயும் கூட இருந்திருக்காரு. இப்ப கைவிட்டுற போறாரா? கண்டிப்பா கை விட மாட்டாரு. அவரை பிடிச்சுக்கோங்க, விசுவாசத்துல நிலைச்சு நில்லுங்க, பொறுமையில வளருங்க, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி ஆகுங்க. ஒரு விஷயத்த ஒரு பிரச்சனைனா அது பாக்குற கண்ணோட்டம் மாறணும். இந்த பிரச்சனையில ஏசப்பா எப்படி பாக்குறாரு, நான் மத்தவங்களை பாக்குற விதமா பார்க்க கூடாது. இயேசு எப்படி பாக்குறாரு, இயேசு எப்படி இதை கையாளுவாரு, அவர் சம்பூர்ணரா இருக்காரு, நான் பூர்ணமாகணும்னாக்கா அப்ப அவரோட சாயலா நான் மாறணும், அப்ப அவரோட ஆங்கிள் நான் யோசிக்கணும், அவர் பேசுறபடி நான் பேசணும், அவர் மன்னிக்கிறபடி நான் மன்னிக்கணும், அவர் இரக்கமா இருக்கிறபடி நான் இரக்கமா இருக்கணும், அவர் போல்டா இருக்கிறபடி நான் போல்டா இருக்கணும். எல்லாம் அந்த மாதிரி அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்க அப்ப அவரை மாதிரி நம்ம மாறுவோம். என்னோட கூட தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 28, 29 எடுத்துக்கோங்க. அப்பொழுது நேபுகாத்நேசர் வசனித்து, ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தையும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு ஏறுகளமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். ஆமே, எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. அந்த நாட்டு ராஜா, பாபிலோன் தேசத்து ராஜா, தேவன் அருவருக்கிற ஜனங்களா இருக்க அவன் என்ன பண்றான், இப்படிப்பட்ட தேவன் இல்லை. எதனால? ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்ன பண்றாங்க, வைராகியமா அவங்களுக்கு அந்த சோதனையில அவங்கள நெருப்புல தள்ளுறாங்க. 7 மடம் அக்னி அதிகப்படுத்தி அதுல அப்படியே உயிரோடு உள்ள தள்ளுறாங்க. ஆனா ராஜா அங்க பாக்கடிச்சு, நீங்க இதெல்லாம் வாசிச்சு பாருங்க, அந்த அதிகாரில பாக்கடிச்சு இன்னொரு 4வது ஒருத்தர் உலாவி கொண்டு இருப்பார், தேவன் அவங்களோட கூட இருப்பார். அந்த அக்னியில பாத்தீங்கன்னா அவங்க தலை முடி கருகல, போனவங்க அப்படியே வெளியில வராங்க, ஒண்ணுமே ஆகல. சோ அப்படிப்பட்ட தேவன் தான் ஜீவனுள்ள தேவன். சோ அவங்களுக்கும் அவங்களோட தேவனுக்கு விரோதமா இது பண்றவங்களுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட் இதுல சொல்லியிருக்காரு அந்த ராஜா. சோ எப்படிப்பட்ட தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவனா இருக்காரு. இன்னார் என்று அறிந்து கொண்டிருக்கோம். ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ சொன்னது போல நம்ம ஆராதிக்கிற தேவன் இன்னும் நம்ம அறிந்து கொள்ளணும். அவர் சும்மா நம்ம கல்லையும் மண்ணையும் ஆராதிக்கலங்க, ஜீவன் உள்ள தேவனை, நம்மளோட பேசுகிற தேவனை, நம்மள ஒரு உபதிரவ பிரச்சனையில நம்மள அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சாடிஸ்ட் இல்லைங்க நம்ம தேவன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம கஷ்டத்திலேயே இருக்கணும், ஏழ்மையிலேயே இருக்கணும், தரித்திரத்துல இருக்கணும், வியாதியில இருக்கணும், மாண்டு மடியணும், புலம்பணும், அவர்கிட்ட அழுதுகிட்டே இருக்கு, அப்படிப்பட்ட தேவனே இல்லைங்க. அவர் அன்பானவர், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் அன்பின் சொரூபம். அந்த அன்புக்காக தான் நம்மள பாவத்திலிருந்து மீட்க இயேசு கிறிஸ்துவ கொண்டு வந்தார், நம்மள மீட் எடுத்தார், நம்மள ரட்சித்தார். அப்போ நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இந்த ட்ரையல்ஸ் இதெல்லாம் வருது இல்லையா, இதை அலோவ் பண்ணி
நம்மளை தேடினவர்களாக பூர்ணமுடையவர்களாக மாற்றத்துக்காக தான் ஆண்டவர் இதெல்லாம் அலோவ் பண்ணார். இப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்த ட்ரையல்ஸ்ல என்ன ஆச்சு? தேவநாமம் மகிமைப்பட்டது. அந்த இடத்துல அவங்க விசுவாசத்தை விட்டாங்களா? இல்ல, நாங்க சிலைய வணங்க மாட்டோம், எங்களை நீங்க கொன்னு போட்டாலும் நாங்க இவரை தான் ஆராதிப்போம், அவரை எங்களை விடுவித்தாலும் விடுவிக்கா போனாலும் அவர் தான் எங்க தேவன் அப்படின்னு அறிக்கிட்டாங்க. அப்போ அவங்களை 7 மடங்கு சூளை நெருப்புல போட்டாங்க. போட்டதுல என்னாச்சு? தேவன் அவங்க பட்சத்துல இருந்தாரு, வெளியில கொண்டு வந்தாரு. எந்த ராஜா போட சொன்னானோ அந்த ராஜாவே என்ன சொல்றான்? இவங்களுக்கும் இவங்க வணங்குற தேவனுக்கும் விரோதமா யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது, அப்படி பேசுறவங்கள பனிஷ் பண்ணப்படும் சொல்றான். இவரை முன்னாடி ரட்சிக்கிறதுக்கு ஒரு தேவன் இல்லைன்னு சொல்றான். அடுத்து கடைசி 30வது இது பாத்தீங்கன்னா, பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். என்ன, அவங்களை விடுதலை பண்ணது மாத்திரம் இல்ல, தேவன் பேர்ல நம்பிக்கையோட அந்த பொறுமையோட இருந்த அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்றச்சு. அந்த ட்ரையல்ஸ்ல நம்ம தேவனை சார்ந்து இருக்குச்சு. என்ன, அடுத்தது விசுவாசி கொள்ளுங்க, இயேசு நாமத்தினால சொல்றேன், அடுத்தது நிச்சயமா ஒரு உயர்வு வரும். அது ஸ்பிரிச்சுவல் உயர்வா இருக்கலாம், பூமிக்குரிய உயர்வா இருக்கலாம், கண்டிப்பா தேவன் உயர்த்துவார். ஆனா என்ன, அந்த யுத்தம் நீங்க செய்யக்கூடாது, தேவன் செய்யணும். அதுல நீங்க பொறுமையோட விசுவாசத்தோட காத்திருக்கணும். ஆமீன். என்னோட கூட ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம முதல்ல யோசேப்பை பார்த்தோம், மோசேயை பார்த்தோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்தோம். இப்போ நகோமி ரூத் அவங்க எப்படி விசுவாசத்துல இருந்தாங்க, அவங்க எப்படி பொறுமையாக இருந்தாங்கன்னு பார்க்க போறோம். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16, 17, 18. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றாள். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. ஆமீன். இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே இது ரூத்தின் தெரிஞ்சிருக்கும். நம்ம இது தெரியலனாக்கா வீட்டுல வாசிங்க. இந்த இடத்துல நேரம் பற்றவரையா இருக்கலாம், நான் ஷார்ட்டா இதை மாத்திரம் சொல்றேன். நகோமி கணவனை இழந்து 2 பிள்ளைங்களையும் இழந்துடுறா. 2 மருமகள், ரூத் ஒண்ணு, இன்னொரு பெரிய மருமகள். சோ அவங்க சொல்றாங்க, நான் என் தேசத்துக்கு போறேன், நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுங்க, உங்க அப்பாவோட தேசத்துக்கு போங்க, நீங்க அங்க உங்க வாழ்க்கையை பாத்துக்கோங்க, சின்ன வயசா இருக்கனால. அதுக்கு ரூத் சொல்றா, நான் உங்களை விட்டு போறதை பத்தி பேசாதீங்க, நீங்க ஆராதிக்கிற தேவன் தான் என் தேவன், உங்க ஜனம் தான் என் ஜனம். அதுல அவ உறுதியா இருக்கா. என்னன்னு, ஏன்னா நகோமி இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிறத, இவ மோவாபிய ஸ்திரீ ரூத். ஆனா மாமியார் வீட்டுக்கு வந்த அப்புறம் மாமியார் ஆராதிக்கிற தேவனை அவ ஆராதிச்சிருக்க கூடும், மாமியார் அந்த தேவனை பத்தி சொல்லியிருக்கிறதெல்லாம் கேட்டிருக்க கூடும். அதெல்லாம் கேட்டு அவளுக்குள்ள விசுவாசம் வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, கணவனை இழந்தாச்சு, தேவையில்லை, அப்பா வீட்டுக்கு போயிருக்கலாம். அப்பா வீட்டுக்கு போனாக்கா, அங்க ராஜ்யத்துக்கு போனாக்கா, அங்க வேற கல்யாணமோ வேற வாழ்க்கையோ இன்னும் ஆடம்பரமா இன்னும் நல்லா இதுவா அவ ஒரு ராஜஸ்திரீ மாதிரி அந்த மாதிரி இதுல இருந்தா வந்தவோ அந்த மாதிரி அவ இருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாத்தையும் விட்டுட்டு அவ என்ன பண்றா? இஸ்ரவேலின் தேவனை நேசிக்கிறா. இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே வரத்துக்கு அவளுக்குள்ள ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கா. அந்த பிரச்சனை போராட்டங்களுக்கு மத்தியிலையும் நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஏசுக்குள்ள வந்துட்டேன், எனக்கு பஞ்சம், எனக்கு பற்றாக்குறை, எனக்கு போராட்டம், நான் திரும்பி போறேங்கிற எண்ணம் ஒரு நாளும் வரக்கூடாது. ஏன்னா அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்ததுன்னு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கு ஓடிட்டு இருந்ததுன்னா அதுக்கு சொல்யூஷன் யாரு? எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இயேசுதான். சோ அவ அந்த தீர்மானம் எடுத்து மரணத்தை தவிர ஒன்றை எண்ணி எதுவும் பிரிக்க கூடாது. இது எப்படி காமிக்குதுன்னா அவளோட விசுவாசம் இயேசு கிறிஸ்து பேல, கர்த்தர் பேல அவளுக்கு இருக்கிற விசுவாசத்தை இந்த இடத்துல சுத்தி காண்பிக்கிறார். சோ அவ என்ன சொல்றா? நீங்க போற இடத்துக்கு தான் நான் வருவேன், நீங்க ஆராதிக்கிற தேவன் தான் என் தேவன், நீங்க எந்த ஜனங்களோட இருக்கீங்களோ அவங்க தான் என் ஜனம், சொந்த பந்தம் அப்படின்னு. கடைசியில 18 பாத்தீங்கன்னா, அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய், இந்த இடத்துல ரூத்தோட மன உறுதியை பத்தி அவ தனக்குள்ள டிட்டர்மினேஷன் வச்சுட்டா. இல்ல நான் இப்படிதான் ஃபாலோ பண்ணுவேன், அந்த டிட்டர்மினேஷன் நமக்குள்ள வேணும். நான் தேவனை தான் ஆராதிப்பேன், எப்படி சோதனை எவ்வளவு பிரச்சனை இது வந்தாலும் நான் அவரை விட்டு எங்கேயும் பின்னோக்கி போக மாட்டேன், பின்னோக்கி பார்க்க மாட்டேன், அவர் தான் எனக்கு எல்லாம். மரணமே வந்தாலும், எதுவுமே நாசமோசமே வந்தாலும் அவரையும் என்னையும் எதுவும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மன உறுதி வேணும். 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமீன்.
இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்துடுறாங்க, அந்த ஊருக்கு வந்துடுறாங்க, அந்த தேசத்தை விட்டுட்டு, மோவாப் தேசத்தை விட்டுட்டு. அப்ப அங்க வந்து என்ன ஆகுது, அங்க போவாசோட நிலத்துக்கு இவங்க போயிருக்காங்க. அந்த இடத்துல போவாஸ் இது ரூத் கிட்ட சொல்றாரு. இது நீங்க வாசிச்சு பாருங்க. போவாஸ் அந்த இடத்துல ரூத் கிட்ட சொல்ற வார்த்தை இது, இஸ்ரவேலின் உன் செய்கைக்கு பலன் நிச்சயமா வருமா, நீ இஸ்ரவேலின் தேவன் செட்டையின் கீழே வந்திருக்க, உன் செய்கைக்கு பலன் அவர் நிச்சயமா கொடுப்பாரு, அதுக்கான பலன் நிச்சயமா அவரால் உனக்கு நிறைவா கிடைக்கும். சோ நீ செய்யறது, நீ நம்பி வந்துருது இஸ்ரவேலின் தேவனை. இன்னைக்கு நீங்க உங்க கஷ்டத்துல, உங்களோட வியாதியில, இல்ல உங்க பண கஷ்டம், இல்ல உங்க குடும்பத்து நெருக்கத்துல, ஏதோ ஒரு பிரச்சனை போராட்டத்துல நீங்க இயேசுக்குள்ள வந்துட்டீங்க, ஆனா என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, இஸ்ரவேலின் செட்டையில நீங்க அடைக்கலமா வந்துட்டீங்கல்ல, அவரால் உங்களுக்கு நிறைவான பலன் உண்டு, உங்க செய்கைக்கு தக்க பலன் நிச்சயமா ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு அவரையே நோக்கி சார்ந்திருங்க. இந்த உபதிரவத்துல அவருக்குள்ள நீங்க அமைதியா இருக்கச்சு, அவர் உங்களுக்காக யுத்தம் செஞ்சு ஜெயத்தை கொடுப்பார். ஆமீன். அடுத்தது 3ஆவதுல 11வது வசனம், 3வது அதிகாரம் 11. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாரும் அறிவார்கள். ஆமீன். போவாஸ் வந்து ரூத்துக்கு சொல்றாரு, இதுதான் தேவன் சொல்றாரு. சோ நாம பயப்பட தேவையில்லை. உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நீ பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன், உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் ஆண்டவர் செய்வேன் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. உங்களுக்கான நீதியை உங்க சார்பில் அவர் வழக்காடி உங்கள் பட்சத்துல இருக்க நீதி, நேர்மை, நியாயத்தை அவர் உங்க ஜனங்களுக்கு எல்லாம் தெரிவிப்பேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. சோ இந்த விசுவாசத்தையும் பொறுமையும் இந்த உபதிரவத்துல விட்டு விடாத, இன்னும் விசுவாசத்துல ஒரு படி மேல போய் பூர்ணராக படி தேவனையே சார்ந்திருக்கு, நிச்சயமா இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். 4வது அதிகாரம் 10, 11, 14. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன், அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். ஆமீன். இங்க போவாஸ் வந்து ரூத்தை கல்யாணம் பண்ணிக்கிறார். யோசிச்சு பாருங்க, வேற ஒரு மோவாபிய ஸ்திரீ இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வந்து அந்த இடத்துல என்ன பண்றாங்க, அப்போ சாப்பிடறதுக்கு கூட அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, கதிர் பொறுக்குறாங்க, நெல் பொறுக்கிறதுக்குள்ள வந்த இடத்துல அந்த வயல்வெளியில, அது போவாசோட நிலம், அந்த வயல்வெளிக்கு சுதந்திரவாளியா, அதுக்கு ஒரு ராஜாத்தியா, அதுக்கு ஒரு எஜமானியா ஆண்டவர் ரூத்தை வச்சுட்டாரு. அடுத்தது கல்யாணம் நடந்தது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்து 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்த்திருக்க செய்வாராக. நீ எபத்ராவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். ஆமீன். இந்த இடத்துல அவங்க வாழ்த்துறாங்க, எப்படி இஸ்ரவேல் வந்து உன் குடும்பத்தை கட்டட்டும், அந்த வம்சத்துல தேவன் பிறக்கட்டும் மாதிரி, அதெல்லாம் ஒரு ப்ராஃபஸி மாதிரி அங்க சொல்லி, லேயால போலவும் அந்த இடத்துல ராகேல போலவும் வாழ்ந்திருக்க செய்ய, நீ எப்ராத்திலும் பாக்கியவானாவும் வந்து பெத்லகேம்ல நீ எப்படி இருக்கணும், புகழ் பெற்றவனா இருக்கும்படி, எப்படி அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணதுனால அப்படிப்பட்ட நன்மைகள் வரட்டும்னு. இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தமார் யூதாவுக்கு பெற்ற பேரரசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள். ஆமீன். போதும். சோ இந்த இடத்துல அவங்க வந்து குழந்தைய பெற்று எந்த மாதிரி பிளெஸிங் கொடுக்குறாங்க, தாமார் வந்து யூதாஸ் கிட்ட பெற்ற அந்த பேரரசின் வீட்டு போல இவளுக்கு மூலியமா உனக்கு பிறக்கிற குழந்தை அப்படி ஆக கடவுதுன்னு. 14 பாத்தீங்கன்னா, அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலில் பிரபலமாக கடவுது. ரூத் வந்து அந்த இடத்துல போவாஸுக்கு குழந்தைய பெற்று தரா, அந்த குழந்தைய வந்து நகோமி வளர்க்கறா. சோ அந்த இடத்துல ஆண்டவர் அவங்கள எப்படி வந்தாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு லிட்டரலி ஒண்ணுமே இல்ல, ஒரு பிச்சை எடுக்கிறவங்க போல வந்தாங்க. ஆனா அங்க வீட்டுல வளர்ச்சி ஆண்டவர் அவங்களை கைவிட்டாரா? விடல. சோ அந்த ட்ரையல்ஸ்லயும் அவங்க விசுவாசத்தை விடல, பொறுமையை விடல, தேவன் செய்வ நீதி நேர்மையை விடல, பரிசுத்தத்தை விடல. நிச்சயமா நீங்க அதுல இருக்கிறதே ஆண்டவர் உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இப்ப என்னோட கூட சில விஷயங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறேன். இந்த டெஸ்ட் மூலியமா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வரும். அந்த ஃபெய்த் வந்து ஆண்டவர் எப்படி செய்யறாருன்னா, ட்ரையல்ஸ் நம்மள உண்மையா ஜென்யூனா நமக்குள்ளான பர்சன் ஆண்டவர் எப்படி பாக்குறாரோ அது உருவாகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாரு. அடுத்தது பில்ட் ப்ரிவரன்ஸ் அப்படின்னாக்க, இந்த ட்ரையல்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணுனாக்க ப்ரிவரன்ஸ் பண்ணி நம்மள ஸ்ட்ரென்தன் பண்ணும். எப்படின்னாக்கா, ஆண்டவருக்குள்ள நான் ஒரு கமிட்மெண்ட் வச்சிருக்கேன்ல, நான் ஒழுங்கா வேதம் வாசிப்பேன், ஒழுங்கா ஜபிப்பேன், ஒழுங்கா ஸ்கூலுக்கு போவேன், காலேஜ் போவேன், குடும்பத்தை ஒழுங்கா நடத்துவேன், நான் பரிசுத்தமா வாழ்க்கை வாழ்வேன். அந்த கமிட்டடா இருக்கிறதுக்கு இந்த ட்ரையல்ஸ் என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணும் இந்த ட்ரையல்ஸ் மூலியமா. அடுத்தது ஆண்டவர் இந்த டெஸ்ட் மூலியமா என்ன கிரைஸ்டோட இமேஜா மாத்துறதுக்கு, என்ன மோல்டு பண்றதுக்கு இந்த டெஸ்ட் ஆண்டவர் அலோவ் பண்றாரு. அதுல என்னெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன், அதுல கத்துக்கொள்ற பாடம், அப்ப நான் எப்படி அன்பு காமிக்கணும், எப்படி நான் மன்னிக்கணும், எப்படி நான் மத்தவங்களுக்காக ஜபிக்கணும், எப்படி மத்தவங்களுக்காக மனதுருக்கத்தோடு இருக்கணும், இதெல்லாம் கத்துக்கொள்வேன். அடுத்தது இது தேவன் பேர்ல நம்பிக்கை வைத்து அதை என்னன்னா டீப் ரூட்டடா, அந்த நம்பிக்கை எந்த காத்து மழை அடிச்சாலும் அஸ்திபாரமே ஆட்டம் காணாதபடிக்கு அந்த நம்பிக்கை இயேசு பேர்ல டீப் ரூட்டடா இருக்கிறதுக்கு தான் இந்த ட்ரையல்ஸ் அண்ட் இதெல்லாம். சோ இந்த ட்ரையல்ஸ் மூலியமா நம்மளுக்கு நம்பிக்கை, விசுவாசம், பொறுமை இதெல்லாம் வருது. அடுத்தது என்னன்னாக்கா, இந்த டெஸ்ட் மூலியமா இது எல்லாத்தை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லானது, தேவன் எப்படிப்பட்டவர்னு விளங்க செய்யறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த டெஸ்ட். அந்த டெஸ்ட் மூலியமா ஆகாருக்கு எப்படிலாம் வெளிப்படுத்தினார், மோசேக்கு எப்படி வெளிப்படுத்தினார், ஆபிரகாமுக்கு எப்படி வெளிப்படுத்தினார், ரூத் நகோமிக்கு வெளிப்படுத்தினார், எஸ்தருக்கு வெளிப்படுத்தினார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்துல வெளிப்படுத்திருக்காரு. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு வெளிப்படுத்தினார், நமக்கும் வெளிப்படுத்திருக்காருல. சோ ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ட்ரையல்ஸ்ல நீங்க எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்கல்ல. ஒரு இடத்துல அவர் யெகோவா ரஃபாவா இருந்திருப்பார், ஒரு இடத்துல கூட இம்மானுவேலாவே கூடவே வந்திருப்பார், ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து அன்பானவர் ரட்சகராகவே இருந்திருப்பார் உங்க கூட. சோ ஒவ்வொரு பிரச்சனை போராட்டத்திலையும் தேவன் உங்களுக்கு எப்படி வெளிப்படுறாருங்கிறத நீங்க எழுத ஆரம்பிங்க. ஒரு பிரச்சனை போராட்டமா போட்டுக்கோங்க, டெய்லி எழுதிக்கோங்க, இந்த பிரச்சனை போராட்டம், இதுல நீர் உண்மை எனக்கு எப்படி வெளிப்படுத்த போறீர். சோ அந்த பேரை வச்சு தேவனை துதிங்க, ஆராதிங்க. ஆமீன். என்னோடு கூட 1 பேதுரு 1வது அதிகாரம் 6-7 வாசிப்போம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியிலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம்தான். நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வந்தோம், சீஷரா இருக்கோம், குடும்பமா இது பண்றோம், ஊழியம் செய்யறோம், இது பண்றோம், ஆண்டவர் அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனா துன்பப்பட வேண்டியது அவசியம்னு வேதத்துல எழுதியிருக்கு. என்றாலும் ஏன் அப்படின்னா, இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைனால நம்ம துன்பப்படுறோம், கொஞ்ச காலம் தான் இந்த அனித்தியமானது இதெல்லாம். ஆனா நித்தியமா யுகமா நம்ம தேவனோடு கூட எட்டர்னல் லைஃப் வாசம் செய்ய போறோம். ஆமென். அது போல அழிந்து போகிற ஒரு பொண்ணை யோசிச்சு பாருங்க. நீங்க தோடு போட்டுக்கிறீங்க, செயின் வலையெல்லாம் போடுறீங்கல்ல, அது அப்படியே வருது, அதை உருக்குவாங்க, அடிப்பாங்க, அது நல்லா அது எந்த ஷேப்புக்கு அந்த ஆர்னமெண்ட்ஸ் வரணுமோ அந்த ஷேப்புக்கு அது வர வரைக்கும் அதை நெருப்புல போட்டு சுடுவாங்க. சாதாரண அழிந்து போற பொண்ணுக்கே நெருப்புல போட்டு புடமிடுறாங்கன்னா, அதை விட விலையேறப்பட்ட நம்மளோட விசுவாசம் அதிகமா பொண்ணுல இந்த டெஸ்ட்ல போட்டு புடமிட என்ன ஆகும், அதிகமாக நமக்கு விசுவாசம் தேவன் பேர்ல வருமா. அது சோதிக்கப்பட வேண்டியது அவசியமா. அந்த விசுவாசத்துலதான் உங்களுக்கு, அந்த டெஸ்ட்ல தான் தெரியும் நீங்க தேவன் மேல எந்த அளவுக்கு விசுவாசம் வச்சிருக்கீங்க. விசுவாசத்தை விட்டு விடுறீங்களா, இல்ல உங்க விசுவாசம் இன்னும் அதிகரிக்குதா, இன்னும் மெருகூட்டுறதா, ஆர்னமெண்ட் மாதிரி மாறுதான்னு. அப்ப சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படுறச்சே அது நம்மளுக்கு எப்படி இருக்குமா, புகழ்ச்சியும் மகிமா தேவநாமம். அவர் சொல்லுவார்ல, ஒரு ஜீவ கிரீடத்தை நம்மளுக்கு வைத்திருக்கேன்னு, அது அடையறதுக்கு பாத்திரவான்களா நம்மள மாற்றும். ஆமென். என்னோட கூட கடைசியா ஜேம்ஸ் 1வது அதிகாரம், யாக்கோபு 1வது அதிகாரம் 13, 14, 15 எடுங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும்,
பாவம் பரிபூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆமென். இந்த வசனத்துல பார்த்தோம், சோதிக்கப்படையவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுவர் இல்ல. நம்மள ஒரு ராங் விஷயத்துல ஒரு பாவத்துல தள்ளி டெஸ்ட் வச்சு அப்படி பண்ணி டெஸ்ட் எடுக்கிற தேவன் அல்ல நம் தேவன். அவன் என்ன பண்றான், இச்சையில தன்னோட நம்ம எடுக்கிற டிசிஷன், நம்ம இச்சையில விழுந்து பாவத்தை செய்யறோம், அதனால ஒரு டெஸ்ட் வருது, அதனால ஒரு போராட்டம் பிரச்சனை வருது. சோ அந்த பிரச்சனை போராட்டத்துக்கு காரணம் யாரு? நாம தான். நம்மளோட இச்சை, நம்மளோட அந்த ஆசைகள். அதனால என்ன, அவனவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுறான், அதனால அலக்கழிக்கப்படுறான். அது மாத்திரம் இல்ல, இச்சையானது என்ன பண்ணும், கர்ப்பம் தரித்து அது பாவத்தை உண்டாக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். அதனாலதான் ஏசப்பா எப்பவுமே நம்மள ஒரு பாவத்திலயோ ஒரு இச்சையிலயோ டெம்ப்ட் பண்ணி நம்மள டெஸ்ட் பண்ணவே மாட்டாரு. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி சோதனை சூழ்நிலை நேரத்துல அவர் என்ன பண்றாரு, அந்த டெஸ்ட் சோதனையில நம்மளே இச்சையில போய் விழுந்துருச்சு, அத அவர் எப்படி அலோவ் பண்றாருனாக்கா, அந்த சிச்சுவேஷன் அவர் நம்மள என்கவுண்டர் பண்ணும்படி அலோவ் பண்ணி, நம்மள என்கவுண்டர் பண்ணி நம்மள அதுல இருந்து அவர் திருத்துறதுக்கும் மனம் திரும்புறதுக்கும் அவர் பக்கம் வர்றதுக்கும் மன்னிக்க கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கும் பாவ நிவர்த்தியாக நம்மளையே ஜீவபடியாக ஒப்பு கொடுக்கறதுக்கும் மனம் திரும்புறதுக்கும் அவர் அத ஒரு யோசேப்பு சொன்னது போல அந்த காரியத்தை நன்மையாக மாற்றத்துக்கு அவர் உதவி செய்கிறார். சோ சிக்குண்டு நீங்க ஏதாவது பிரச்சனை போராட்டத்துல விழுந்துட்டு தேவன் பேர்ல பழிப்பாடாதீங்க. நான் என் பாவத்தினாலதான், நான் இச்சைப்பட்டேன், நான் ஆசைப்பட்டேன், நான் தவறு செஞ்சேன், அதனாலதான் இந்த இதுல விழுந்துட்டேன், இந்த தவறு செஞ்சுட்டேன், இந்த பாவத்துல விழுந்துட்டேன்னு மனம் திரும்புங்க. அந்த பாவத்தையும் அதை அலோவ் பண்ணிருக்காருல்ல. நீங்க கேட்கலாம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவர் ஏன் அதை தடுத்திருக்கலாமேன்னு. நீங்க தவறு பண்றச்சு எல்லாருக்குமே அவர் ஃப்ரீ வில் கொடுத்திருக்காரா? நன்மை எது தீமை எதுன்னு யோசிச்சு, இந்த பக்கமா அந்த பக்கமா, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கேன், ஏன்னா நீ ஃபாலோ பண்ணு, அதுக்கு இந்த வேதத்தை கொடுத்திருக்காரு, இதன்படி நடக்கணும்னு. நம்ம ஒரு ஆசையினால ஒரு தவறு பண்ணிட்டு பாவம் பண்ணிட்டு அவர் தடுக்கலையேங்கச்சு, அதை மூலியமா கத்துக்க வச்சு மன்னிச்சு நம்ம மறிச்சு நரகத்துக்கு போயிடாதபடிக்கு, ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், நரகத்துக்கு போகாதபடிக்கு மனம் திரும்ப வச்சு அவர் மேல விசுவாசத்தை வச்சு திருப்பி அவர் நம்மள மீட்டு கொள்றதுக்காக தான். அந்த இதுலயும் அவர் நம்ம மேல மன திருப்பத்திலும் நம்ம மன்னித்து இழுத்து கொள்றாருல, அதுக்கு நம்ம நன்றியோடு இருப்போம். திருப்பியும் யாரும் இனிமே தேவன் தான் என்ன சோதிக்கிறாருன்னு சொல்லாதீங்க. நம்ம சுய இதனாலதான் விழறோம், அதுலயும் அவர் சான்ஸ் கொடுக்கிறார். ஆல்வேஸ் இஸ் கிவிங் அஸ் சான்ஸ். அந்த சான்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்றோம், எப்படி மனம் திரும்புறோம், எப்படி தேவ ராஜ்யத்தை கட்ட போறோம், எப்படி நான் திருப்பி இன்னும் பக்குவமா ஆக போறேன், எப்படி நான் இன்னும் கிறிஸ்துக்குள்ள மெச்சூரிட்டி ஆக போறேன், அதுதான் நம்ம பார்க்கணும். ஆமீன். இது நிச்சயமா ஆண்டவருக்குள்ள பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஜெபிக்கலாம். இப்போ எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உங்களை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, யாரும் ஆண்டவரே தேவன் என்னை சோதித்தார் என்று சொல்லாதபடிக்கு நாங்கள் எல்லோரும் உணர, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் ஆண்டவரே சுய இச்சையினால சிக்குண்டு பாவத்துல விழுந்து அதனால் வருகிற பிரச்சனை போராட்டங்களை ஆண்டவரே முழுகி கிடக்கிற எங்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, அந்த இச்சையானது பாவத்துல கர்ப்பம் தரித்து அது பாவம் பிறப்பிக்கும் போது பாவத்தின் சம்பளம் மரணமா இருக்கு ராஜா. அப்படிப்பட்ட காரியம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் வேதத்தில் கண்ட மனிதர்கள் எல்லாம் அந்த பிரச்சனை போராட்டத்துல உண்மையே சார்ந்து இருக்க தீர்மானித்தது போல, உண்மை மேல விசுவாசம் வச்சது போல, அது பொறுமையை கொடுத்தது போல, அதன் மூலியமா கிறிஸ்துவருக்குள்ள ஆண்டவரே உம்முடைய சாயலாக பூர்ணராக மாறும்படி ஆண்டவரே ஒரு ரோல் மாடலாக மாறும்படி எங்களுக்கு ஆண்டவரே நீர் அந்த கிருபையை தருவீராக. ஆண்டவரை சோதிக்கப்படாதபடிக்கு, அந்த சோதனைக்குள்ளாகாதபடிக்கு, இச்சைகள் விழுந்து விடாதபடிக்கு நீங்களாக விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. அந்த சோதனை வந்தாலும் அதில் ஆண்டவரை பொறுமையை கற்றுக்கொள்ள, விசுவாசத்தை கற்றுக்கொள்ள, ஆண்டவரை அழிந்து போகிற பொன்னானது எப்படி அக்னியில சுட்டெரித்து ஆண்டவரே அது பொன்னாக விளங்குகிறதோ, ஒரு ஆர்னமெண்டாக வரத்துக்கு அது தேவைப்படுதோ, எங்கள் விசுவாசமானது சோதிக்கப்படுவது அவசியமாக இருக்கு ராஜா. அப்படிப்பட்ட சோதனை நேரத்துல நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடிக்கு தேவ ஜனங்களுக்கு நீர் பலத்தை தருவீராக. அறிகிற அறிவினால நிரப்புவீராக. ஆவியானவர் உதவி செய்வீராக. விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு, பொறுமையை இழந்து விடாதபடிக்கு கர்த்தர் யுத்தம் செய்வார் என்று உங்களுடைய சமூகத்துல அமர்ந்திருந்து காத்திருந்து ஆண்டவரே அணு தினமும் உமக்குள்ளாக மறுரூபம் ஆகப்பட உம்முடைய வருகை வரைக்கும் அதை நாங்கள் காத்துக்கொள்ள, உம்முடைய வருகையில நாங்கள் ஆண்டவரே கனமும் மகிழ்ச்சியும் உடைய அந்த பாத்திரமாக மாற, அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக. ஆண்டவரே, நீர் வரும் வரைக்கும் ஆண்டவரே உமக்குள்ளாக உண்மை உத்தமமாக இருக்க, உம்மை பிரதிபலிக்க, நீர் எப்படி அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவீர், நீர் எப்படி அந்த மனிதர்களை ஹேண்டில் பண்ணுவீரோ அப்படி ஹேண்டில் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் கிருபையும் ஞானத்தையும் தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவாகிய இரக்கமும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் அந்யோன்யமும் நம்ம ஒவ்வொருவரோடும் இன்னும் என்றும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன். God bless you all.
அடுத்த வாரம் 9 மணிக்கு நம்ம சந்திக்கலாம். ஆமீன்.